ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நான் 2 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆபகுக் 2 அதிகாரம் 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. அந்த 2 வசனங்களையும் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு நான் சொல்லி, அதை சம்பந்தமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் காண்பித்து என்னுடைய சாட்சியை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது நான் வாசித்தேன், ஏசாயா 44:21. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அநேக முறை நாம் நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா, என்னை கைவிட்டுட்டாரா. அப்படி சூழ்நிலைகள் நமக்கு கடினமாக இருக்கும் பொழுது நாம் அப்படி நினைப்பதுண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, இந்த காலை வேளையில உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு உண்மையான ஒரு வார்த்தை, ஒரு நம்பிக்கையான வார்த்தை பாருங்க பிரியமானவர்களே. நான் தான் உன்னை உருவாக்கினேன். ஐ ஹவ் கிரியேட்டட் யூ, யூ வில் நாட் பி ஃபர்காட்டன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனுஷங்க மறக்கலாங்க, நண்பர்கள் மறக்கலாம், ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் கூட சில காரியங்களை நம்ம மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னது தான் அது. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை உருவாக்கினப்பா. ஒரு செடி நம்ம வைக்கிறோம், அந்த செடியை நம்ம மறந்துடுவோமா? மறக்க மாட்டோம். தினமும் அதற்கு தண்ணீர் விடுவோம். அதில் பூ வருதா, இல்லை அதில் காய் வருதா? கண்டிப்பாக டெய்லி நம்ம பார்ப்போம். ஒரு செடியே நாம அப்படி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை உருவாக்கின தேவனாய் இருக்கிறார், உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உலகம் உன்னை மறந்திருக்கலாம், உன் நண்பர்கள் மறந்திருக்கலாம், ஆனால் நான் மறக்க மாட்டேன். ஐ வில் நாட் ஃபர்கெட் யூ. திஸ் இஸ் த ப்ராமிஸ் given டு ஆல் his people. அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பெரியமானவர். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் சரி, நம்மை மறக்கிற தேவன் அவர் அல்ல என்று அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் மறக்கலையே, அப்போ ஏன் எனக்கு காரியம் நடக்கலை? ஏன் எனக்கு இப்படி துக்கமாக காரியங்கள் நடக்கு? ஏன் எனக்கு எல்லாம் நெகட்டிவாக போகுது? எனக்கு ஏன் தோல்வி வருது? எனக்கு ஏன் வியாதி வருது? எனக்கு ஏன் கடன் பிரச்சனைகள் வருது? ஆபகுக் 2 அதிகாரம் 3 வசனத்தில் அதுக்கு பதில் சொல்றாரு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. டியூ டைம், தேர் இஸ் டியூ டைம். உங்களுக்கு என்று குறித்த ஒரு காலம் இருக்கிறது. உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்தும்படிக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு அது ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு கனவை கொடுத்துருக்காரா, ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரா, ஒரு காலிங்கை கொடுத்துருக்காரா? தேவன் அதை இன்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிஞ்சிடல, அதை க்ளோஸ் பண்ணிடல ஆண்டவர். அவ்வளோதான்ப்பா, உன்னால் இனிமேல் முடியாது, நீ இனிமேல் உன் வழியை பார்த்துக்கோ. இல்லை, முடிவிலே அது விளங்குன்றாரு. இப்போ தெரியாதுப்பா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு, முடிவை பாருங்கிறாரு. நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இப்போ இருக்கிற சூழ்நிலையை நீ பார்க்கிற, உன் பிரச்சனை இப்போ இருக்கிற பிரச்சனையை மட்டும் பார்க்கிற. நீ முடிவை பார், அது விளங்கும், முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாதுங்கிறாரு. உனக்கு கொடுத்த தரிசனம் பொய் இல்லை. உன் வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற திட்டங்கள் பொய் இல்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு. டிலே ஆகுது, கரெக்டு. ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, 5 வருஷம் ஆயிடுச்சே, 2 வருஷம் ஆயிடுச்சே, 7 வருஷம் ஆயிடுச்சே கல்யாணம் ஆகி, ஐ டோன்ட் ஹாவ் எ சைல்டு. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வருங்கிறாரு. டெஃபினெட்லி இட் வில் கம். அது தாமதிப்பதில்லை. இட் வில் நாட் பி டிலேடு. அக்கார்டிங் டு மை பிளான், இன் டியூ டைம் it will happen in your life, it will fulfill in your life. hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காலை வேளையிலே நாம் துக்கத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆனால் அப்போ ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கலையே, ரொம்ப நாள் ஆச்சே,
இல்லை அது காலம், அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த 2 வசனங்களை நான் தியானித்த பொழுது ஆண்டவர் எனக்கு வேதத்திலே ஒரு நபரை காண்பித்தார். அந்த நபர் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தவர் தான், அடிக்கடி நம்ம தினமும் கூட பேசுகிற ஆளு தான் அவர் யோசேப்பு என்ற மனுஷன். இந்த யோசேப்பு வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் செய்தார். அவர் வாழ்க்கையிலே ஒரு மோசமான சூழ்நிலையிலே தேவன் இந்த 2 வசனத்தையும் அதை நிரூபித்து காண்பித்ததை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். முதலாவது, உங்களுக்கு தெரியும், யோசேப்புக்கு ஒரு கனவு வருகிறது. அந்த கனவு தான் அவரை பெற்றோர் இடத்திலிருந்து பிரிக்கிறது, அவருடைய சகோதரர் இடத்திலிருந்து அவரை பிரிக்கிறது. அந்த கனவு தான் அவரை அடிமையாக எகிப்துக்கு அனுப்புகிறது. அந்த கனவு தான் அவரை சிறைச்சாலை வரைக்கும் கொண்டு போகிறது. பிரியமானவர்களே, அவருக்கு வந்த கனவு ஒரு நல்ல கனவு, அவர் உயர்ந்திருப்பதாக தேவன் அவருக்கு காண்பிக்கிறார். ஆனால் அந்த தரிசனத்தை அவர் கண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையிலே புயல் வீச ஆரம்பித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்றால், ராஜாவனுடைய 2 வேலைக்காரர்கள், கப் பேரர் அண்டு சீஃப் பேக்கர் அப்படின்னு பார்க்கிறோம். அங்கே உணவு பரிமாறுறவங்களுக்கு தலைவர், அடுத்தது அந்த ட்ரிங்க்ஸ் பரிமாறவங்களுக்கு தலைவர், ஹெட்டு. அவங்க 2 பேரும் அதே ஜெயிலுக்கு, பிரிசனுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வருகிறது. தட் இஸ் த பவர் ஆஃப் காட். யோசேப்புக்கு ஒரு கனவு கொடுத்தாரு, அதனால் அவன் அடிமையாகி இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனால் அவன் வாழ்க்கையில் அவன் நினைச்சிருப்பான், கண்டிப்பாக நினைச்சிருப்பான், ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா, காரியம் எல்லாம் இப்படி போயிடுச்சே, எனக்கு வந்த கனவு நடக்குமா நடக்காதா? ஆபகூக்கில் நம்ம சொன்னது போல், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். ஜோசப் வாஸ் வெயிட்டிங் ஃபார் த டைம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அங்கே காத்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ 2 சர்வன்ஸும் கிங் பேலஸ்லேருந்து அதே ஜெயிலுக்கு வராங்க. ஆண்டவர் என்ன பண்ணார் பாருங்க, யோசேப்புக்கு ஒரு கனவை கொடுத்தாரு, இப்போ அந்த 2 சர்வன்ஸுக்கும் 2 கனவை கொடுக்குறாரு. he worked through dreams. பாருங்க, அவருக்கு எல்லாம் எதை வேணா, he can use anything to bless you. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறது வேற, ஆண்டவர் நினைக்கிறது வேற. அப்போ அந்த கனவு அந்த 2 பேருக்கும் இவர் இன்டர்பிரேஷன் பண்றார், அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை சொல்லிட்டு அந்த பானை பாத்திரக்காரர் கப்பேரர்கிட்ட யோசேப்பு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. நான் அதை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். 2 பேருக்கும் அவர் அதனுடைய அர்த்தத்தை சொல்றாரு. சீஃப் பேக்கருக்கு சொல்றாரு, நீ 3 நாள்ல இறந்துருவ, ராஜா உன்னை கொன்னுடுவாருன்னு. இவருக்கு என்ன சொல்றாருன்னா, பானை பாத்திரக்காரு கப்பேரருக்கு என்ன சொல்றாருன்னா, நீ திருப்பியும் ரெஸ்டோர் பண்ணப்படுவ, த கிங் வில் ரெஸ்டோர் யூ இன் சேம் பொசிஷன். நீ அப்போ திருப்பி பேலஸுக்கு போவ, அப்போ நீ எனக்காக என்ன செய்ய, ராஜா கிட்ட சொல்லி என்னை விடுதலையாக்கு, ஐ எம் இன்னோசென்ட், ஐ ஹவ் நாட் டன் எனி மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிறத பார்க்குறோம். இதை ஏன் சொன்னார்? அவர் ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக மட்டும் கேட்டாரான்னு நான் சிந்தித்த பொழுது அது மாத்திரம் இல்லை, அவர் அதை சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கப்பேரர்னா he used to pour and serve drinks to the king's palace, in the king's palace. அந்த ராயல் டேபிளில் அவர் இருப்பார். அவங்களுக்கு அந்த சர்வ் பண்ணுறவங்களுக்கே இவர் ஹெட்டு. அப்படின்னா 3 times or more than 3 times he used to meet the king. Very close. He will be close to king. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இவன் நெருக்கமாக இருப்பான், பக்கத்தில் இருக்கிறவன், இவன் நிச்சயமாக சொன்னால் கிங்கு கேட்பாரு, ராஜா கேட்பாருன்னு. நாம் கூட இப்படி நினைப்போம். இப்போ ஒரு மினிஸ்டருக்கு வேண்டிய நமக்கு தெரிஞ்சவரானா கண்டிப்பாக ஏதாவது ரெக்கமெண்டேஷன்னா கண்டிப்பாக சொல்லுவோம், உனக்கு தான் மினிஸ்டர் சொந்தக்காரராச்சப்பா, எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுன்னு சொல்லுவோம். அப்படி தான் அவர் ஃபுல்லாக அந்த பானை பாத்திரக்காரரை நம்புறதை இங்கே நம்ம வேதத்திலே பார்க்குறோம் பிரியமானவர்களே. ஆனால் என்ன நடந்ததுன்னா, அவர் பானை பாத்திரக்காரர் என்ன செய்தார்? ஜெனசிஸ் 40:23 பார்க்கிறோம். 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். ஆனாலும் பானை பாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து போனான். இதுதான் மனுஷங்க, இதுதான் மனுஷன். நாம் கூட நினைக்கலாம், இவங்ககிட்ட சொன்ன காரியம் நடக்கும், அவங்ககிட்ட சொன்ன காரியம் நடக்கும்னு.
மறந்துடுவாங்க. சம்டைம்ஸ் தே மே ஃபர்கெட், சம்டைம்ஸ் தே மே நாட், they can't do it, they are not able to do it, they are not able to help us also. அவங்களுக்கு மீறியே அது இருக்கலாம். இங்கே அதுதான் நடந்தது. இங்கே என்ன பண்ணாருன்னா, அவர் மறந்துட்டார். அவர் பானபத்திரக்காரர் கப்பேரர் போனார் ராஜா கிட்ட, அவர் பழைய பொசிஷனில் சேர்ந்தார், ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இந்த இடத்துல நான் இதற்காக நான் ஜெபித்த ஆண்டவரே அவன் மறந்துட்டானேன்னு சொல்ல போகுது. அப்போது நான் ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை காமிச்சார். சப்போஸ் அந்த பானபாத்திரக்காரர் இம்மீடியட்டாக அவர் பேலஸுக்கு போனதுமே ராஜா கிட்ட சொல்லியிருந்தா யோசேப்பு வேணால் அந்த பிரிசன்லேருந்து வெளியில் வந்திருக்கலாம். பட் அவனுடைய அடிமைத்தனத்திலேருந்து அவன் விடுதலையாக இருக்க முடியாது. அப்படியே அவனை அடிமைத்தனத்திலேருந்து ராஜா விடுவிச்சுருந்தா கூட அவனுக்கு எந்த ஒரு நல்ல வேலையும் அந்த கண்ட்ரியில் கிடைச்சிருக்காது. காரணம் என்னன்னா, அவன் போத்திபார் வீட்டில் தவறான ஒரு குற்றச்சாட்டின் மூலமாக, அதுவும் ஒரு அவங்க மனைவி தப்பான ஒரு கம்ப்ளைண்ட் அவன் மேலே அலிகேஷன்ஸ் பண்ணி அவன் ஜெயிலுக்கு போயிருக்கிறான். நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்போவே ஜெயிலுக்கு ஒரு கொலை பண்ணிட்டு போயிட்டு வந்தவர், இல்லைன்னா கற்பழிச்சுட்டு போயிட்டு வந்தவர், அவர் திருப்பி ஒரு வேலையை கேட்டாக்க யாராவது கொடுப்பாங்களா? பயப்படுவாங்க. இவருக்கு ஒரு நல்ல வேலை கூட கிடைச்சிருக்காது, வாய்ப்பே இருந்திருக்காது. பிரியமானவர்களே, நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அதனாலேயே பானபத்திரக்காரர் மறக்கிற மாதிரி பண்ணியிருக்கலாமோன்னு. நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள், இப்படி பானபத்திரக்காரர் நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம். சிஸ்டர், நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சு கொடுப்பாம்பாங்க. பார்த்தா 1 வருஷம் 2 வருஷம் அந்த பக்கமே வரமாட்டாங்க, தலையே காமிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்போவாது பார்த்தா, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாங்களாம். அதுபோல் யாராவது உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி, இல்லை இந்த காரியத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி மறந்துருந்தாங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். காரணம் என்னன்னா, பானபத்திரக்கார அந்த அன்னைக்கு உடனே சொல்லி யோசேப்பு சிறையிலேருந்து வெளியே விட்டுருந்தா அவர் ஒரு அடிமையாக இருந்திருக்கணும், இல்லைன்னா வேலையே இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டிருக்கணும், இல்லைன்னா ஒரு சாதாரண வேலை தான் செஞ்சுருப்பார். ஆனால் ஆண்டவர் அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறது மட்டும் ஆண்டவருடைய சித்தம் அல்ல. யோசேப்புக்கு கொடுத்த கனவு நிறைவேறணும். அவன் ஒரு பெரிய அதிகாரியாக மாறணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்த தரிசனம். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதாகிலும் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அழைச்சிருப்பாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சாதாரணமாக ஓகே இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சா போதும், நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஒரு கடன் பிரச்சனையில் விடுவிச்சா போதும். ஆண்டவர் என்ன, அது ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவி பண்ணலாம். ஒரு 1000 ரூபாய் வேணும், இந்த கடனை கொடுத்து நீங்கள் முடிச்சிருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் இனி கடனே வாங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறார். அந்த அளவுக்கு உங்களை உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நாம் மனுஷர்கிட்டயே போய் ஆல்வேஸ் நோ நீட் டு கோ அண்ட் டேக் ஹெல்ப் ஃப்ரம் பீப்புள். அவங்க அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து மட்டும்தான் நம்ம விடுவிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை விடுவிச்சா எப்படி விடுவிப்பாருன்னா, அந்த சூழ்நிலையில் மட்டும் விடுவிக்க மாட்டார். இனிமே அந்த சூழ்நிலை உங்கள் வீட்டில் வராதபடிக்கு செய்வார். வியாதியிலிருந்து இயேசு உங்களை விடுவித்தால் இனி அந்த வியாதியை வராதபடிக்கு செய்வார். இப்போ டாக்டர் மெடிசன் கொடுக்கலாம், ஃபீவருக்கு மெடிசன் கொடுக்கலாம், ஒரு சர்ஜரி பண்ணலாம். ஆனால் அடுத்த வியாதி உங்களுக்கு திரும்பி வரும், வேற வரலாம். ஃபீவர் வந்துச்சா அப்புறம் ஹெடேக் வரும், அப்புறம் மூட்டு வலி வரும், அப்புறம் இடுப்பு வலி வரும், அப்புறம் யூரின் ப்ராப்ளம் வரும். ஆனால் இயேசு உங்களை சுகப்படுத்தினா முழுவதும் சுகப்படுத்துவார். கம்ப்ளீட் ஹீலிங். நாட் ஓன்லி கம்ப்ளீட் ஹீலிங், யூ வில் நாட் கெட் பேக் எனி சிக்னஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு யோசேப்பு வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது. 2 years he was in the prison. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு, முதல்ல யோசேப்புக்கு ஒரு கனவை கொடுத்தாரு, ட்ரீம்ஸ். அடுத்தது கிங் சர்வன்ஸுக்கு கொடுத்தாரு. இப்போ பார்த்தாரு ஆண்டவர், பானபத்திரக்காரன் மறந்துட்டான், யோசேப்பு பிரிசன்லேயே இருக்கிறான். ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, கிங்குக்கு ஒரு ட்ரீமை கொடுத்தாரு, ராஜாவுக்கு ட்ரீமை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தேவன். பாருங்க, இந்த பானபத்திரக்காரன் போய் விடுவிக்கிறது இல்லை, அது ஒரு பெரிய விடுதலையா இருக்காது. அது யோசேப்புக்கு ஒரு உயர்வாகவும் இருக்காது, அவனுடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆண்டவர் அங்கே நினைச்சிக்கிட்டு இருக்காரு, யாக்கோபையும் அவன் சந்ததியும் இங்கே கொண்டு வரணும். எகிப்தில் 400 வருஷம் இங்கே அவங்க பழுத்து பெருகணும், மோசேயை எழுப்பணும்னு ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். எனவே தான் பானபத்திரக்காரன் அந்த டைம்ல போய் சொல்றது இல்லை, வெறும் பிரிசன்லேருந்து விடுவிக்கிறது இல்லை. பிரிசன்ல ஈஜிப்டுக்கு அவனை உயர்த்தணும் ஆண்டவர், அவருடைய திட்டம் அதுதான். உடனே he gave dreams to king. எகிப்தினுடைய ராஜாவுக்கு அவர் ட்ரீம்ஸ் கொடுத்தாருங்க, கனவை கொடுத்தாரு. அப்போதான் பானபத்திரக்காரன் சொல்றான்,
ஐயோ, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கிறான் ஜெயிலில், அவன் வந்து he will interpret your dreams கிங்னு சொல்கிறான். அப்போது யோசேப்பு வந்து அந்த கனவுக்கு அர்த்தத்தை அவர் சொல்லுகிறார். உடனே அந்த ராஜா சொல்கிறார் பாருங்க, ஜெனிசிஸ் 41:40 நம்ம பார்க்கிறோம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். ஹalleluya, ஹalleluya. இங்க பாருங்க, அப்ப ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. 2 வருஷம் யோசேப்பு காத்திருக்காரு. அதனுடைய அர்த்தத்தை சொன்ன பிறகு he became in charge of the entire Egypt. He became the governor of Egypt. போத்திபாருக்கெல்லாம் அதிகாரி ஆயிட்டாரு. எல்லாரும் அவருக்கு வணங்கணும்னுட்டாங்க. இதுதாங்க ஆண்டவர் செய்கிற காரியம். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆபகுக்குள்ள சொல்றோம், அந்த உனக்கு குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நீங்க வாலிப தங்கச்சிங்க இருக்கலாம், வாலிப தம்பிகள் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில தோல்விகள் பிரச்சனைகள் கண்டிப்பா வரும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் ஆண்டவர் சொன்னார். நிச்சயமாக யோசேப்பு வாழ்க்கையில அவர் எப்படி அவனை விடுவித்தார் என்பதை நாம பார்த்தோம். அவர் மறக்கல. கர்த்தர் யோசேப்போடு இருந்தாருன்னு ஒவ்வொரு இடத்திலும் அங்கே வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். பானபாத்திரக்காரர் மறந்தாரு, ஆனா ஆண்டவர் அவரை மறக்கவே இல்லை. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் 1988 நான் MBBS முடித்தேன். அப்புறம் 4 வருஷம் எவ்ரி இயர் ஐ ரோட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் தோல்வியை தான் சந்தித்தேன். அப்போது 92 நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். சென்னையில் வந்து ஒரு டென்டல் காலேஜில் நான் ஒரு லெக்சரராக ஜாயின் பண்ணினேன். அப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது 92 எக்ஸாம் எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன். 93 எக்ஸாமில் எழுதினேன். அப்போ வந்து ஐ காட் அ குட் ஸ்கோர், பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் மை போஸ்ட் கிராஜுவேஷன் சீட் இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் கிடைக்கல. அப்போ வெயிட்டிங் லிஸ்ட் என்னன்னு போய் பார்த்தா 3வது கேண்டிடேட்டாக இருந்தேன். அப்போது இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டெல்லாம் போடுறது, இந்த அலாட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருந்தார், அவர் செக்ரட்டரி இருந்தார் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸுக்கு, இப்போ போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் அலாட்மெண்ட்ஸுக்கெலாம். அவரை போய் பார்க்கலான்ட்டு நான் கீழ்பார்க்கல அவரை போய் பார்க்க போனேன். அவரை பார்த்ததும் நான் ஷாக் ஆகிட்டேன். காரணம் என்னன்னா, ஹி வாஸ் மை ப்ரொஃபஸர் டியூரிங் மை MBBS என்னுடைய காலேஜில். அவர் எனக்கு நல்ல பழக்கமானவர். அவரே என்னை பார்த்ததும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு. என்ன தம்பி, இன்னமும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணல, ஏன்னா 4-5 இயர்ஸ் ஆகிடுச்சு, பண்ணலையா அப்படின்னாரு. இல்லை சார், கிடைக்கலன்னா. இப்போ வந்து 3rd கேண்டிடேட்டாக இருக்கேன் வெயிட்டிங் லிஸ்ட். கண்டிப்பாக கிடைக்கும், நான் கண்டிப்பாக உனக்கு செய்கிறேன், உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர சந்தோஷம். எப்படி யோசேப்புக்கு வந்து பானபத்திரக்காரர் திருப்பி பேலஸுக்கு போகிறாருன்னதுங்க அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். கண்டிப்பாக இன்னைக்கு செஞ்சுருவார். ராஜா கிட்ட இருக்கிறவர் ஒரு நாளைக்கு வந்து 3 டைம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ட்ரிங்க்ஸு, ஒயின்னு, மற்ற வாட்டர் எல்லாம் சர்வ் பண்ணுறவங்க. கண்டினியூஸ்லி அவருடைய ப்ரெசண்ட்டில் இருப்பார். அவர் ப்ரெசன்ஸில் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். நமக்கும் அப்படி வரும் இல்லைங்களா? யாராகிலும் ஒரு தெரிஞ்சவங்க, இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, இப்போ நான் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்க, ஒரு ஐ டெஸ்ட்டுக்கு வரீங்க, நான் உள்ள வேலை பண்ணாங்கக்குள்ள உங்களுக்கு ஒரு தெம்பே வந்துடும், ஒரு தைரியம் வரும். ஐயோ, நம்ம டாக்டர் இருக்காரா, ஐயோ அண்ணன் இருக்காரு, நமக்கு பிரச்சனையே இல்லை. அப்படிதான் இருந்தாருங்க யோசேப்பு. ஆனால் பானபத்திரக்காரர் 2 வருஷம் மறந்துட்டாரு. சோர்ந்திருப்பார். நான் வந்து எனக்கு அதே போல் இருந்ததுங்க. அவரை பார்த்ததும் எனக்கு சீட்டு கிடைச்சிட்ட மாதிரியே நான் நினச்சேன். ஏன்னா he was the best professor in my college. நல்ல ஒரு நேர்மையானவர். நான் உடனே சந்தோஷமாக வந்துட்டு என் ஒய்ஃப்கிட்டலாம் கூட சொன்னேன், எனக்கு கண்டிப்பாக இந்த முறை கிடைச்சிரும். ஏன்னா இந்த செக்ரட்டரியே வந்து என்னோட ப்ரொஃபஸரு, எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு நினச்சேன். வீக்லி ஒன்ஸ் போய் பார்ப்பேன். இல்லைப்பா இருப்பா, போடல, இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் போடலன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் என்னால் அப்புறம் எனக்கு ரொம்ப சோர்வாயிட்டேன் நான். ஏன்னா மாதக்கணக்காக ஆகிடுச்சு, கிடைக்கல. நான் அப்போ நினச்சிட்டேன் நானே. அப்புறம் நான் அவரை போய் பார்க்கல. நான் நினச்சிட்டேன், ஓகே நமக்கு கிடைக்கல போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் தென் ஐ கண்டினியூ மை ஜாப் இன் டென்டல் காலேஜ். அங்கேயே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப சோர்வாக இருந்தேன். அப்போது 94 எக்ஸாம்ஸ் திரும்பியும் வந்தது. அப்போ பார்த்தா எனக்கு திரும்ப எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, இது வரைக்கும் வந்து ரிட்டர்ன் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாமல் இருந்தது. ஆனால் 94 எக்ஸாமில் பார்த்தா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துருச்சு.
நான் நினச்சேன் சரி இனிமேல் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் நமக்கும் வாய்ப்பே கிடையாது, இனி கிடைக்காது அவ்வளோதான் அப்படின்ட்டு சும்மாவே போய் எழுதிட்டு வந்தேன். எழுதிட்டு வந்து பார்த்தா ஹல்லேலூயா, காட்ஸ் கிரேஸில் எனக்கு இந்த ஆப்தமாலஜி கிடைச்சிது. எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டலில் நம்ம கோர்ஸை முடிக்கும்படி கிருபை செய்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில் அங்கே பானபத்திரக்காரர் அவர் நம்பினார், ஆனால் அவர் மறந்து போனார். ஆனால் தேவன் மறக்கவே இல்லை. அவர் 2 வருஷம் கழித்து ராஜாவுக்கு வந்த கனவை அவர் அதனுடைய அர்த்தத்தை சொல்லும்படிக்கு யோசேப்பை அனுப்பி ஈஜிப்ட் முழுவதுக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. 94 நான் அந்த போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணினேன். போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு மிஷன் ஹாஸ்பிட்டலில் 13 இயர்ஸ், கல்ஃபில் 4 இயர்ஸ், கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் 6 இயர்ஸ், இப்போது காஞ்சிபுரத்தில் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் டில் நவ் ஐ எம் ஒர்க்கிங் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அனைவருக்கு ஆசீர்வாதமாக என்னை பயன்படுத்துகிறார். 93 எனக்கு கிடைக்காம போகலாம், ஆனால் அந்த கோர்ஸ் கிடைச்சிருந்தா என் வாழ்க்கையில் இவ்வளோ ஆசீர்வாதங்கள் வந்திருக்குமா, இவ்வளோ பேருக்கு நான் ஆசீர்வாதமாக ஆயிருப்பேனான்னு எனக்கு தெரியல. பட் காட் ஹேஸ் பிளான்ஸுங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது போல் ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? இது நடக்கலை, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு. முதல் காரியம் நீங்கள் மறந்துடாதீங்க. இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்களை பார்த்து சொல்கிறாரு, வாலிப பிள்ளைங்களை சொல்கிறாரு, சகோதரி சகோதரன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை மறக்கலை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, எப்படி நான் உன்னை மறப்பேங்கிறார். 2வது, நீ உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்ன பானபாத்திரக்காரர் யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்களா? அண்ணன், அக்கா, மாமா, நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்களா? உதவி செய்யாமல் இருக்காங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்காருங்க. அவங்க உதவி உங்களுக்கு வேண்டாம். அவங்க உதவி உங்களுக்கு டெம்பரவரியாக தான் ரிலீஃபாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்தால் அது பெர்மனண்ட்டாக இருக்கும். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். பிரியமானவர்களே, யோசேப்பை உயர்த்தின தேவன், என்னை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எதாகிலும் ஒன்று கிடைக்கல, எதாகிலும் ஒன்றில் தோல்வி ஆயிட்டீங்க, எதுவும் நன்மை நடக்காது போல இருக்கு, நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை மறக்கலை. இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்கவில்லை, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நீர் எங்களை எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. யோசேப்பு வாழ்க்கையிலே பானபாத்திரக்காரர் மறக்கலாம், ஆண்டவரே நீர் மறக்காமல் ஆண்டவரே ஏற்ற வேளையிலே யோசேப்பை எகிப்தினுடைய அதிகாரியாய் மாற்றினீர், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தினீர், இஸ்ரேல் சந்ததியை ஆசீர்வதித்தீர், பாதுகாத்தீரப்பா. எனக்கும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வந்த தோல்வியில் வெற்றியை கொடுத்தீர். மனுஷன் என்னை மறக்கலாம், மனுஷன் என்னை கைவிடலாம், ஆனால் நீர் என்னை கைவிடாமல் ஆண்டவரே எனக்கு உயர்வை கொடுத்தீர். இன்று வரை ஆசீர்வதித்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி வருகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குறிப்பாக வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுங்க. தோல்வி இது வரைக்கும் அவங்க சந்திச்சிருக்கலாம், இன்று ஆண்டவரே அவங்க வெற்றியை பெறட்டும் சுவாமி. ஆபகுக்குள்ளே சொன்னது போல அது தாமதப்படலாம், ஆனால் நிச்சயமாய் நடக்கும். அது பொய் சொல்வதில்லை, பொய் சொல்வதில்லை. தேவன் பொய் சொல்ல மாட்டார். பிரியமானவர்களே, அதே போல் ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், குழந்தைகள் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே வறுமை பிரச்சனை ஆண்டவரே, கடன் பிரச்சனை, வியாதி, போராட்டங்கள், எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பாஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை யாவும் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.